தேவனை எது தேவனா வச்சிருக்கோ அதை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாராம். உங்களை விட உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதா உங்களை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். இயேசு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனா இந்த பூமியில இருந்தார். அவர் மாதிரி இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆள் யாருமே கிடையாது. நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாக கொடுப்பார். அவரை கலத்தீர்கள் என்றால் அந்த கசப்பு இன்பமானதாக மதுரமானதாக மாற ஆரம்பிக்கும். திரும்பும் திசையெல்லாம் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவன் ஒரு தன்னிறைவை அடையும் போதுதான் இன்னொருத்தரை பத்திய எண்ணமே அவனுக்கு வருது பாரு. God is a God of overflow. அத்தியாவசியத்தின் தேவன் அல்ல, ஆடம்பரத்தின் தேவன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இன்னைக்கு காலையில் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறதுன்னு வேதவசனம் சொல்லியிருக்குது. ஸோ ஆலயத்தில் தொழுது கொள்வதில் இன்னும் கூடுதல் விசேஷமாக இருக்குது. ஏன்னா தொழுது கொள்ளுகிற எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தொழுது கொள்கிறோம். அது இஸ் மோர் எஃபெக்டிவ்ஸ். மற்ற இடங்கள்லையும் நம்ம தொழுது கொள்ளலாம், வீடுகள்லையும் தொழுது கொள்ளலாம், பஸ்ஸில் போகும்போது, வாகனங்கள் இருக்கும்போது எப்போவுமே தொழுது கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் ஒரு இடத்துல கூடி தொழுது கொள்வது சம்திங் ஸ்பெஷல். தேவன் அதை என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அதனால தான் அதை ஒரு ஒழுங்கும் கிரமமுமாக செய்யும்படியாய் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் கூடி வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக வந்தாகணுமா, நீ வரலன்னா ஆண்டவர் என்னமோ பண்ணிடுவார் அப்படிங்கிற பயத்தில் ஒரு கூட்டம் கிடையாது. தேவன் இப்படி சில காரியங்களை வைத்திருக்கிறார். நான் அதில் இசைந்து செல்லும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அவ்வளோதான் விஷயம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் நாம் ஆலயம் சென்று தான் தேவனை தொழ வேண்டுமா, வீட்டில் தொழுது கொள்ளக்கூடாதா அப்படிலாம் இருக்குது பாருங்க. வீட்டிலையும் தொழுது கொள்ள முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அந்த நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் ஆலயத்தில் மட்டும்தான் தொழுது கொள்ள முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நடுவில் இல்லை, எங்கும் தொழுது கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கிற எண்ணங்கள் அற்புதமான எண்ணங்கள். அதே நேரத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிள்ளைகளை ஒரு குடும்பமாக என்ன பண்ணுறாரு, இணைக்கிறார். ஒரு கம்யூனிட்டியை அவர் பில்ட் பண்ணுறார். காட்ஸ் ஐடியா இஸ் கம்யூனிட்டி. அவர் ஒரு குடும்பம், 2 குடும்பம் அப்படின்ட்டு பல குடும்பங்களை ஒன்றாக இணைத்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணுறாரு, பில்ட் பண்ணுறார். பில்ட் பண்ணி அதன் மூலம் அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். இதில் ஒருவருக்கொருவர் பயனடைய வேண்டும், உதவ வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறார், விரும்புகிறார். இது எல்லாத்தையும் மனதில் வச்சு தான் தேவன் சபை அப்படிங்கிற ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வரலன்னா கடவுள் காலை உடைச்சிருவார் அப்படின்ட்டு அப்படி பயந்து கிடையாது. தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். அவர் எதையாவது எனக்காக வச்சிருப்பாருன்னா அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று அவர் மேல் இருக்கிற, அவர் வார்த்தை மேல் இருக்கிற மரியாதையினால் நாம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆமென். பிரைஸ் காட். நீங்கள் என்ன 8:30 மணிக்கு வரீங்களா, இயேசு 8 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கிறார் அப்படிம்பாங்க. இப்படியா நீங்கள் லேட்டாக வர்றது அப்படி சொல்லுவாங்க. இல்லை, அது டயத்தின் மேலே உங்களுக்கு இருக்கிற ஆளுகையை காட்டுது. நீங்கள் 8 மணிக்கு வரணும்னு தான் நினைக்கிறீங்க, ஆனால் 8:30க்கு தான் வர்றீங்கன்னா இன்னும் நேரம் உங்கள் கட்டுப்பாட்டில் வரலன்னு அர்த்தம். நீங்கள் நேரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் டைமையே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்கள் கொண்டு வரலன்னா வேறு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு யோசித்து பார்க்கணும். நாட் ஒன்லி சர்ச்சுக்கு வர்றது மட்டும் இல்லை, எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு வரும் என்றால் அது உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுகிற அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் காலை ஆராதனைக்கு வர்றவங்க கட்டாயமாக 7:50க்கெலாம் வந்துடுங்க. ஏன்னா இன்னும் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு எதுவும் கேட்ட மாதிரி இருக்காது, எதுவுமே பண்ண மாதிரி இருக்காது. அடுத்த சர்வீஸுக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா 3 மணி நேரம் போகும்.
ஒரு அரை மணி நேரம் மிஸ் பண்ணால் கூட 2.5 மணி நேரம் இருக்குது. ஆனால் 8 மணிக்கு வர நீங்கள் 8:45 8:30 வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா? ஆராதிச்ச மாதிரியும் இருக்காது, வார்த்தைகளை கேட்ட மாதிரியும் இருக்காது. நீங்கள் இந்த நேரத்தை சூஸ் பண்ணீங்கன்னா 7:50 சர்ச்சுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டிய டைம் 7:50க்கு உள்ளே வந்துடுங்க. அரை மணி நேரம் வர்ஷிப் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் வார்த்தைகள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ரொம்ப முக்கியம் பாருங்கள். கொஞ்சம் சிரமம்தான், ஆனாலும் பழக வேண்டியது இருக்குது. ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, ஒன்றும் இல்லை, முதல் பந்திக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, தேவனுடைய வார்த்தைகளை இந்த காலை ஆராதனையில் நாம் ஒரு தலைப்பின் கீழ் படித்து கொண்டிருக்கிறோம். என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? பர்பஸ். எல்லாம் சொல்லுங்க, நோக்கங்கள். பர்பஸ்னா புரியுதா? The meaning and reason for everything. நோக்கம் என்று சொன்னால் என்ன? எல்லாம் இருப்பதற்கான காரணங்களும் அர்த்தங்களும் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் காரியங்கள். நீங்க ஏன் இருக்கிறீங்க அதை பத்தி பேசணும். நீங்க வந்து கேட்டீங்களா எனக்கு தெரியாது. கடவுள் ஏன் இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறாரு அதை பற்றி பேசணும். நீங்க கேட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. தேவன் ஏன் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டே வருகிறோம். உங்க கையில இருக்கிறது என்னன்னா சும்மா ஏதோ ஒரு புத்தகம் கிடையாது. எல்லா புத்தகம் மூலம் ஏதோ ஒரு புத்தகம் உங்க கையில இருக்கு அப்படி கிடையாது. உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை ஏன் உண்டாக்கினார், உங்களை எதுக்காக அவர் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார், உங்களுக்குள்ள அவர் என்ன வச்சிருக்கிறாரு, உங்களை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார், இந்த பூமியில நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும், இந்த பூமியில எப்படி நீங்க வெற்றிகரமா இருக்க முடியும், இந்த பூமியில நீங்க பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அதை எப்படி நீங்க அதுல ஜெயத்தை நீங்கள் எடுக்க முடியும், இது எல்லாம் அறிந்து கொண்டு இந்த உலகத்துல நிம்மதியான ஆரோக்கியமான வெற்றிகரமான பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு அனைத்து காரியத்தையும் தேவன் அதில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்படின்னா தேவனை எது தேவனா வச்சிருக்கோ அதை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாராம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. தேவனை எது தேவனா வச்சிருக்கோ அதை எழுதி கொடுத்துட்டாராம். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு தேவனா இருக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் டூ மச்சா இருக்குதா? இதை விட கம்மியா அவரால் சொல்ல முடியாதுங்க. சில பேர் சிலதை கொடுத்தாலோ சிலதை சொன்னாலோ அதுக்கு கம்மியாக அவங்களால கொடுக்க முடியாது. அது மாதிரி தேவனுக்கு இதுக்கு கம்மியாக ஒன்றும் செய்யவே முடியாது. ஏன்னா அவர் அவருடைய லெவல்ல இருந்து எல்லாத்தையும் நமக்கு செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த பூமியில என்ன போலவே வாழ்றதுக்கு ஒன்று என்ன பண்ணியிருக்கிறேன், உண்டாக்கி இருக்கிறேன், என் சாயல்லே ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன், படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நாம் அவரிடத்துல வர வேண்டும், அவரிடத்துல நட்பு கொள்ள வேண்டும், அவர் யார் என்பதை அறிய வேண்டும். அப்படி அறிய நாம் யார் என்பது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய அன்றாட ஒவ்வொரு காரியங்களுக்கும் நோக்கம் இருக்கிறதுங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும். பாருங்க. ஸோ இதை பற்றி தான் நாம் போதித்து வருகிறோம். அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பேசிட்டே இருக்கிறோம். நாம் ஆளும்படியாக பிறந்தோம் என்று போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பண்ணோம், பேசணும். எல்லாம் சொல்லுங்க, ஆளும்படியாக பிறந்தோம். ஆமென். அநேகர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கடவுள் சொல்றாரு, வாழ்வது என்னப்பா, ஆளவே முடியுங்கிறார். யாருமே இல்லை போல, பரவாயில்ல. வாழ்க்கிறதே கஷ்டங்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்றாரு, உன்னை வெறுமனையா வாழல, நான் எதுக்கு படைச்சிருக்கிறேன், ஆள படைத்திருக்கிறேன், ஆள பிறந்தவன் அப்படின்னு சொல்ல. எல்லாம் சொல்லுங்க, ஆள பிறந்தவன். ஆமென். எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. அவர் சொன்னதை நீங்க நம்பணும். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் என்ன அப்படிதான் என்ன பண்ணியிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். ஆகையால் அப்படி என்னால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஆனா ஆள்வதற்கு மனிதனை படைச்சிருந்தாலும் அவன் அந்த ஆளுகையை இழந்து போயிடுறான். இப்ப மனுஷனை நம்ம பார்க்கும்போது ஆள பிறந்தவனாவா நம்ம பார்க்குறோம், ஏன்டா பிறந்தவங்கிற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா அவன் அந்த ஆளுகையை இழந்து போனவனாக காணப்படுகிறான். எப்படி அவனுக்கு மீண்டும் அந்த ஆளுகை செய்கிற சக்தி கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி பேசினேன். கேட்டிங்களா, கேட்கலையா? நிறைய பேர் இதெல்லாம் பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. அதனால தான் ரிப்பீட் கேட்கணும் சில மெசேஜஸை. ரோமர் 5:17 நான் உங்களுக்கு சொல்லி பேசினேன். என்ன பேசினேன்? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான், மீண்டுமாக அடைகிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன பெற்றுக்கொள்றீங்க,
ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஜாயினிங் த ரிலீஜியன், யூ ஆர் ரிசீவிங் த லைஃப். நீங்கள் ஏதோ மதத்தில் சேரல, நீங்கள் எதை பெற்றுக்கொள்றீங்க? ஒரு புது ஜீவனை உங்களுக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? பெற்றுக்கொள்கிறீர்கள். தட் இஸ் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவ ரகமான ஒரு ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அது உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? வருது. இப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ள காட் கைண்ட் ஆஃப் லைஃப் இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே தேவரகமான வாழ்க்கை இருக்கு. கழுகுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, சிங்கத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் தான் அதை அப்படி செய்ய வைக்கி. அதுபோல உங்களுக்குள்ளே இருப்பது தேவனுடைய ஜீவன், உங்களை தேவனாகவே இந்த பூமியில வாழ வைக்குது. அது ஆமென், பிரைஸ் காட். ஸோ அதுதான் மனிதனுக்கு ஆளுகையை கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய என்ன பண்ணோம், பேசணும். நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அடுத்தது போன வாரம் என்ன பேசணும்? கடவுள் வந்து எல்லாத்தையும் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிறதுல ஒரு காரியத்தை பேசணும். எல்லாத்தையும் எது கொடுத்தாரா? அனுபவிக்க. எல்லாம் சொல்லுங்க, அனுபவிக்க. கடவுள் பாருங்க, நீங்கள் வந்து ஒரு எதையுமே அனுபவிக்காத ஒரு ஆளா, உங்கள் சந்தோஷத்துக்கு எதிரான ஒரு ஆளா அவர் ஒருபோதுமே கிடையாது. சொல்லட்டுமா நான் உங்களுக்கு, உங்களை விட உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் உங்களை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் சந்தோஷத்தை விரும்புகிற தேவன், நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தேவன். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஆசை பாசம் சந்தோஷம் இதெல்லாம் விட்டாதான் நீ ஆன்மீகத்தில் என்ன பண்ண முடியும், போகவே முடியும், அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால எதெல்லாம் விட்டுட்டோம். வாரம் வாரம் என்ன பேசுவாங்க, இதை விட்டுட்டியா, இது இன்னும் விடலையா, இன்னும் விடுறதுக்கு இன்னும் 4 காரியம் இருக்கு ஐயா, நான் விடவே முடியல, அதை சீக்கிரமா விட்டுருங்க. இப்படி ஒன்று ஒன்றா விடுறது தான் ஆன்மீக வாழ்க்கையில வந்து வளர்ச்சிக்கு வழி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனால் வேதத்தை திறந்து பார்த்தா கடவுள் விட சொல்லலை. ஒருத்தன் ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டான், விட்டதெல்லாம் புடிங்கிறாரு, விட்டதெல்லாம் புடிங்கிறாரு. எல்லாமே உனக்கு மனுஷனுக்காக தான் அவர் வச்சாரு. ஆனால் மனுஷன் என்னத்தையும் என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான், விட்டதை புடிங்கிறாரு. இது துறப்பதல்ல, இது சுதந்தரிப்பது. ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்திருக்கிற இந்த கிறிஸ்தவ வழி, இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை எதையாவது துறக்கிறது கிடையாது. சில சொல்றாங்க, நான் ஆண்டவருக்காக இதை நான் விட்டுட்டேங்க அப்படிங்காங்க. ஆண்டவருக்காக டீ குடிக்கிறத விட்டுட்டேன், ஆண்டவருக்காக செருப்பு போடுறத விட்டுட்டேன். இதுக்கும் ஆண்டவருக்கு என்னங்க சம்பந்தம்? என்னத்தெல்லாமோ விட்டுட்டேன்னு கடைசியில் உயிரையே விட்டுட்டாங்க இங்க. கடவுள் பாருங்க, அப்படி உள்ள கடவுள். அதனாலதான் இது புரியல, ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு அப்படிங்கிறதே தெரியல. ஏன் இதை கொடுத்துருக்காருன்னா, நீங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம படித்தோம், தீமோத்தேயுல இருந்து வசனம் ஞாபகம் இருக்குதுங்களா? 1 தீமோத்தேயு ரொம்ப ரொம்ப அற்புதமான வசனம் பாருங்க. தேவனை அப்படி ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து காமிக்கிற ஒரு வசனம். அவர் எப்படி இருக்கிறார்? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட்? தேவனுடைய ஸ்வாபம் என்ன, தேவனுடைய தன்மைகள் என்ன? கடவுள்னு ஆளாளுக்கு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு கடவுளை நீங்க பார்க்க கூடாது. வேதாகமத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தின கடவுள் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கடவுள்னு யோசிச்சு ஆரம்பிச்ச பிறகு முதல்ல நான் இயேசுவை என் வாழ்க்கையில் சந்தித்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் மதத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏன்னா நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், இந்த சட்டை போடாத, இப்படி தலையை சீவாத, இதை பண்ண, இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தவிர நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இந்த உலகத்தில் நம்ம சிரிச்சா கூட தப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மைண்ட் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. சிரிக்கிறதே கிடையாது, ஒழுங்கா தலை கூட சீவுறது கிடையாது, என்னத்தையாவது போட்டுப்போ, என்னத்தையாவது தின்னு, இப்படி ஒரு மாதிரி ஏதோ வேலைக்கு போ, அந்த வேலையில் சாதிக்கணும், முன்னேறணும், அப்படிலாம் கிடையாது. என்னத்தையோ போ, ஒன்று தான், ஆத்துமாக்களை மட்டும் நம்ம கரெக்டாக ஆதாயப்படுத்திடணும். இந்த ஆத்துமாவே கேள்விக்குறியில் இருக்குது, இதுவே ஊசலாடிக்கிட்டு இருக்குது. இது போய் எந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ண போகிறதுனே தெரில பாருங்க. ஆத்மா ஆதாயம் முக்கியம் இல்லையா, பரலோகத்துக்கு ஆட்களை ரெடி பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது. உங்களை பார்த்தா நம்பிக்கை ஏறுவாங்களா பஸ்ஸில்? ஏறி உட்கார்ந்தவங்களும் இறங்கி போயிடுவாங்க, இந்த பஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட மனப்பான்மை எண்ணமும் வந்து என்ன பண்ணிடுச்சு, உருவாயிடுச்சு பாருங்க.
கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபெயிலியராக தான் இருந்தது வாழ்க்கை. நண்பர்களோ சுற்றில இருந்த யாருமோ வந்து ஓ சூப்பராப்பா இயேசுவோம் வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கப்பா அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி பார்த்தாங்க, டேய் என்னடா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக இருப்பியே, ஏன் இப்படி ஆகிட்டா அப்படிங்காங்க. காலையில் எழுந்துச்சி ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ண போகிறது, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, இப்போ எதுவுமே கிடையாது. இயேசுக்காக எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். தேவன் வீரனின் கால்களில் பிரியப்படார், அதுக்கு ஒரு வசனம். ஸ்போர்ட்ஸில் போகக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வசனம். என்னத்துல தான் கடவுள் விரும்புகிறாருன்னே தெரில. பரலோகம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்படி சொன்னதுனால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே வந்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சுங்க. கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு மகிழ்ச்சியாகவே இல்லை. ஐயோ சர்ச்சுக்கு போயிட்டா இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படி தான் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடுச்சு. ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டாங்க. ஏதோ கொஞ்சம் இருந்தது, ஆண்டவர் நம்மளையும் நேசிக்கிறார்ப்பா அப்படின்னு இருந்தது தவிர மீதி லைஃப்பை எடுத்துக்கிட்டா ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கெல்லாம் கடவுள் எதிரானவர் போல சொல்லி கொடுத்துட்டாங்க. இது இந்த பூமி சாத்தானுடைய பூமி, அங்கதான் தேவனுடைய பூமி அப்படியே என்ன பண்ணிட்டாங்க சொல்லியே கொடுத்துட்டாங்க. ஆனா தேவனை சரியான விதத்தில் நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது சில வசனங்களும் சில போதனைகளும் வாழ்க்கையை திருப்பி விடுது. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவன் எப்படி இருக்கிறார், நீங்க ஏன் அவர்கிட்ட வருவதற்கு தயக்கம் இருக்கிறது, அவரோட பழகுவதற்கும் அவரோட பேசுவதற்கும் அவரோட நட்பு கொள்வதற்கும் ஏன் மக்கள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள்னா, ஐயோ அவர் என்னென்ன கண்டிஷன்லாம் போடுவாரோ அப்படின்னு என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. 17வது வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். இதை பத்தி போன வாரம் நான் உங்களுக்கு பேசிட்டேன். இந்த வசனத்தை கவனிங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும், எல்லாம் சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். Who is God? தேவன் யார்? தேவன் எப்படிப்பட்டவர்? நான் அனுபவிக்க எல்லாத்தையும் ஏன் கொடுக்குறாரா, அதுக்கான காரணத்தை அங்க சொல்றாரு பாருங்க. ஏன் எல்லாத்தையும் கொடுக்குறாரா, முதலாவது ஒரு காரணம் அனுபவிப்பதற்காக. எல்லாம் சொல்லுங்க, என்ஜாய். நீங்க நல்லா உடுத்தணும்னு அவர் விரும்புகிறார், நீங்க நல்லா சாப்பிடணும்னு அவர் விரும்புகிறார், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னு என்ன பண்றாரு, விரும்புகிறார். அதனாலதான் ஏதேன்கிற ஒரு அற்புதமான தோட்டத்தை உருவாக்கி, ஆதியாகமம், அதனாலதான் அங்க போய் படிக்கணும். இன்னைக்கு காஞ்சி போன இந்த பூமியை படிச்சுட்டு இருக்க கூடாது. ஏதேன்கிற தோட்டத்தை பார்த்தீங்கன்னா 4 நதி ஓடக்கூடிய ஒரு தோட்டத்துல, எல்லா பல வகைகள் நிரம்பிய ஒரு தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் தேவன் என்ன பண்ணாரு, வச்சார். ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல வச்சார். அவர்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிற ஒரு சூழல்ல தேவன் என்ன பண்ணாரு, அவர்களை கொண்டு வந்து வைத்தார். நான் யோசித்தேன், ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுறதா இருந்தா என்ன பாட்டு பாடியிருப்பான் அப்படின்ட்டு. கிறிஸ்தவத்தில் ஏதாவது அதுக்கு பாட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அனுபவிக்கிற மாதிரி பாட்டே இல்லையே. அப்புறம் தான் யோசித்தேன், பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான், அப்படிதான் படிச்சிருப்பான்னு நினைச்சேன் நான். ஆமென். இந்த மாதிரி பாட்டுலாம் நம்ம இல்லையே. ஏதேன் தோட்டத்தில் என்ன பாட்டு படிச்சிருப்பான், ஏதாவது சிச்சுவேஷன் சாங் இருக்கா நம்மகிட்ட? ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து எல்லாமே உருப்படாதது, சரியில்லாதது, கண்ணீரின் பாடல்கள், சோக பாடல்கள், இப்படியே போய் ஒரு 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 சந்தோஷமாக ஒரு பாட்டு தேடுவோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேடி பிடிக்கிறதுக்கு. எந்த பாட்டியா பாட, சந்தோஷமாக இருங்க பாட்டையுமே சோகமாக தான் படிப்பாங்க அப்படின்ட்டு. இதான் சந்தோஷமா? சந்தோஷமே இவ்வளோ சோகமாக இருந்தால் என்ன பண்ணுறது? இப்படியே ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நம்ம கவனித்து பார்த்தா தேவன் போல மகிழ்ச்சியான ஒரு ஆள் யாருமே இல்லை பாருங்க. ஆமென். இயேசு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இந்த பூமியில் இருந்தார். அவர் மாதிரி இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆள் யாருமே கிடையாது. நீங்கள் நினச்ச கூடாது இயேசு எப்போதுமே துக்கத்தோடு பாரத்தோடு அப்படியே திரிந்தார். 24 மணி நேரமும் ஓ ஆத்துமாக்கள் அழிகிறது மக்கள், அப்படியே அவர் அலைஞ்சாருங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுறாதீங்க. அவர் வந்து சொல்றாரு, இந்த பூக்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், எல்லாத்தையும் பார்க்குறாரு, என்ஜாய் பண்றாரு. அவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்காகத்தான் பரமபிதா படைத்தார். அதாவது
மற்றவர்களை பற்றி யோசிக்கிற சிந்தை எதிரான சிந்தை நான் சொல்ல வரல. உங்களுக்குள்ளே ஒரு தன்னிறைவே ஏற்படலைன்னா நீங்கள் இன்னொருத்தரை பற்றி எங்கேருந்து யோசிக்கிறது? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு தன்னிறைவு வரும்பொழுது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் நம்ம வாழ்க்கையை இவ்வளோ நல்லா ஆக்கியிருக்கிறார, அவன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கான், அவனுக்கும் நம்ம உதவுங்கிற எண்ணமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பாரு. விளங்குதா? அது வரைக்கும் உங்களுக்கு வரவே வராது. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓ செய்யணுமோ, சரி இந்தா போ 10 ரூபா வச்சுக்கோ, ஏன்னா ஏசு சொல்லியிருக்காரு, இப்படி தான் கொடுப்பீங்க நீங்கள். இந்த குஷ்டரோகிகள் பாருங்க, உணவு கிடைக்காத அந்த சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்டுக்கிறாங்க. அங்கே மாட்டிக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு வெளியில் என்ன பண்ணுறாங்க, வராங்க. வெளியில் வந்து பார்த்தா என்ன இருக்குது, ஏராளமான உணவு வகைகள் வைக்கப்பட்டுக்கிறது. எதிரிகள் அதை போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஆண்ட ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தாரு, ஓடிட்டாங்க எல்லாருமே. இந்த பிரச்சனைலாம் எப்படி மாறும், என்ன வந்து ரவுண்டு கட்டிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுப்பாரு, எல்லாமே மாறிடும். சின்ன ஒரு எஃபெக்ட் கொடுத்தாரு, எல்லாம் சண்டையே போடலை. கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நடக்குது. ஒரு சின்ன சவுண்டு கொடுத்தா ஓடி போயிட்டான். கடைசியில் பார்த்தா அங்கே தேவையான எல்லா சாப்பாடும் இருக்குது. இவன் பசியாக கிடந்து கழுத தலையெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. பசியாக கிடந்து எப்படியோ மோசமாக போன அவங்களுக்கு ருசிகரமான சாப்பாடு நல்லா எடுத்து எடுத்து அந்த பாளையத்தில் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லை, கொண்டு போய் என்ன பண்ணுறான், ஒதுக்கீடு வேற நடக்கு. அங்கே என்ன பண்ணுறான், எடுத்து கொண்டு வைக்கிறான். அவ்வளோத்தையும் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் யோசிக்காங்க, எவ்வளோதான்டா நமக்கு எடுத்து வைக்க, எவ்வளோ தான் நம்மளும் திங்க முடியும். சரி இதுக்கு மேலே பண்ணனா கரெக்டாக இருக்காது. ஊரில் நிறைய பேர் பட்னியாக இருக்கான், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இப்போ நம்ம எடுத்த உடனே இந்த வார்த்தையை எடுத்துப்போம், இந்நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். ஆனால் அவன் ஒரு தன்னிறைவை அடையும் போது தான் இன்னொருத்தரை பற்றிய எண்ணமே அவனுக்கு வருது பாருங்க. விளங்குதுங்களா? அது வரைக்கும் அவனுக்கு யாரும் ஆத்ம பாரத்தை யாரும் போயிச்சாங்களா? இல்லை. சரி, நம்மளை இவ்வளோ நல்லா ஆக்கியிருக்கிறாருன்னா இந்த ஆண்டவர் நல்லவருப்பா, இன்னும் 4 பேரை நம்ம நல்லா ஆக்கணுங்கிற எண்ணம் தன்னால் வர ஆரம்பிக்கும். அப்போ பாருங்க, அவங்களுக்கே ஒரு ஹாப்பி, அவனுக்கே ஒரு சந்தோஷம். பா எல்லாம் வந்துடுச்சு, சரி விடக்கூடாது, இனி யாருக்காவது நாம செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்கு வருது பாருங்க. அதனால தான் எல்லாம் சொல்லுங்க, நிரம்பி வழிகிறது. அப்படிதான் சிஸ்டம். பேதுரு போட்டு நிரம்பின உடனே பேதுரு வந்து கையை காமிக்கான். யாரு? பக்கத்து கடைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு ஆர்டர் கொடுக்கான், என்னால் டெலிவரி பண்ண முடியலண்ணே, நீங்களாவது பண்ணிடுங்க அப்படிங்க. ஏமேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்டர் வந்து போச்சு, முடியவே முடியல. நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு என்ன பண்ணிருங்க. அதாவது போட்டி வியாபாரிலாம் மாறி தன்னோடு வியாபாரம் செய்கிற ஒருத்தனுக்கு வியாபாரத்தை பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வாதம் அவனுக்கு வந்துடுச்சு பாருங்க. விளங்குதுங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க வாழ்க்கையை நன்றாய் அனுபவிக்க ஆரம்பிக்கிறத தேவன் விரும்புகிறார். அப்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது தான் இன்னொருத்தரை பத்தி எண்ணமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனாலதான் உங்கள் சந்தோஷங்களுக்கோ உங்களுடைய முன்னேற்றங்களுக்கோ உங்களுடைய மகிழ்ச்சிக்கோ தேவன் எப்படி இல்லை, எதிராக இல்லை. தேவன் நீங்கள் அதையெல்லாம் அனுபவிக்கணும் என்ன பண்றாரு, விரும்புகிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க, நாம் அனுபவிப்பதற்கு. எல்லாம் சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு. இப்படி ஒரு வசனம் இருக்கிறதே எனக்கு பைபிளில் ரொம்ப நாளாக தெரியாது. அது ஆங்கிலத்தில் எப்படி வருது, என்ஜாய் அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, என்ஜாய். கடவுள் பாருங்க, இன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மகிழ்ச்சியினால் உங்கள் வாழ்க்கை நிரம்பி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் நீங்கள் அவர்கிட்ட வரணும், அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நான் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஆனால் நீர் தான் சொல்லியிருக்கிறீர் எல்லா இன்பத்தையும் எனக்கு கொடுக்குறவர்ன்ட்டு. இப்படி நீங்கள் அவர்கிட்ட கேட்க முடியும், அவரிடத்துல நீங்கள் பேச முடியும். ஏன்னா அவர் அதுக்கான கேரண்டியை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை. எல்லாம் சொல்லுங்க, சகலவித நன்மைகளை. இறுதியாக ஒன்று பேசி நான் முடித்தேன். அது என்னன்னா, என்ன பேசி முடித்தேன், அனுபவிப்பதற்கான நன்மைகளை மட்டும் அவர் கொடுக்கல, அனுபவிப்பதற்கான சக்தியையும் கொடுக்கிறார். ஆமென். ஏன்னா சில பேருக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, பார்க்க தான் முடியும். பாருங்க, எல்லாம் தின்னுட்டு போகிறான், என்னை திங்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். இது மாதிரி சோகமாக ஏதாவது இருக்கா? அதனால தான் பிரசங்கில நான் வாசிச்சு காமிச்சேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்குதுங்களா? தேவன் கொடுக்கறது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாராம், அனுபவிப்பதற்கான சக்தியை கொடுக்கிறார். ஆமென்.
ஆமா, வெறும் ஸ்வீட்டை மட்டும் தரமாட்டார், ஸ்வீட்டை என்ஜாய் பண்றதுக்கான சக்தியை கொடுப்பார். ஆமென். வெறும் வாழ்க்கையை மட்டும் கடவுள் கொடுக்கல, அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதற்கான சக்தி, அனுக்கிரகம். எல்லாம் சொல்லுங்க, அனுபவிப்பதற்கான அனுக்கிரகம். அததான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு கொடுத்து வச்சிருக்குப்பா அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு, நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள், நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். ஆமென். என்னன்னா, நீங்க தேவனிடத்துல திரும்பி அவரை நீங்க பார்க்கும்போது வாழ்க்கையில எந்த நல்ல சந்தோஷங்களையும் நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஒரு ஊருக்கு போக முடியுமா, ஒரு சின்ன இடங்களுக்கு போக முடியுமா அப்படின்னு அதுவே ஏக்கமா இருந்த நாட்கள்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு கடவுளுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பார்த்தா நாடுகளுக்கு போகலாங்கிற மாதிரி கதவுகளை திறந்து வச்சிருக்கிறார். ஆமென். உனக்கு என்னப்பா வேணும்? நான் பார்த்த வரைக்கும் அதுதான் நான் பார்க்குறேன். தேவனிடத்தில் வந்து நீங்கள் நின்னீங்கன்னா அவர் கேட்பார், உனக்கு என்ன வேணும்? இப்படி தான் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? போய் இந்த தெரு என்ன வேலைன்னு கேளு அப்படிங்க. வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்? நம்ம அவர்கிட்ட வரதே கிடையாது. ஊரில் எல்லார்ட்டையும் போய் புலம்புவோம், எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. அவர்கிட்ட வந்து நீங்கள் நேர்மையாக அவர்கிட்ட வந்து பேசி பாருங்க, எந்த இன்பமும் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமா, ஒண்ணுதான் பவுல் சொல்றாரு, இவ்வுலகத்தை தகாத விதமாய் அனுபவியாதபடிக்கு. அப்படின்னா என்ன? ராங் கைண்ட் ஆஃப் பிளஷர் இருக்கு. சந்தோஷம் மாதிரி அது தெரியும், ஆனா அது சந்தோஷமா இருக்காது. ஆனா நல்வழியிலே வருகிற சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க தவறுகிறதுனால தான் கெட்ட சந்தோஷங்களை போய் என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கிறோம். ராங் கைண்ட் ஆஃப் பிளஷர்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிக்கிக்கிறோம். ஏன் தெரியுமா? நல்ல சந்தோஷங்கள் இருக்குதுன்னே தெரியல. அதனாலதான் தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு, நீங்க யோசித்து பாருங்களேன். பண்ணி தவிட்ட சாப்பிட்றதுக்காக நின்றுகிட்டு இருக்கான் இளையகுமாரன். அப்போதான் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட எப்படி இருக்கு, திருப்தியான சாப்பாடு இருக்கு. அப்படின்னா என்ன, என்னுடைய ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல வேலைக்காரன் கூட எப்படி இருக்கான், திருப்தியா இருக்கு. ஆனா நான் வந்து இப்போ பண்ணி தவிட்டுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏங்கிக்கிட்டு இருக்கேன். கிடைக்குமா? அந்த பண்ணி சாப்பிட்ட போறதான் உனக்குன்ட்டான். இதே மாதிரி கிரேட் இன்சல்ட் ஏதாவது இருக்கா? தம்பி பந்தி முடியட்டுன்னு பந்தியில பார்த்தா பண்ணி உட்காந்துருக்காப்பல், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்குன்ட்டான். யோசித்து பாருங்க, என்ன ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது மனிதனுடைய வாழ்க்கை குறித்த ஒரு விஷயத்தை விளக்குகிற ஒரு காரியம். அவன் பெரிய இன்பம் உள்ளவனா வாழ படைக்கப்பட்டவன், ஆனா கடைசியில டாஸ்மார்க் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. லைன் போக முடிய மாட்டேங்குது அந்த ஏரியாலாம். ஏன்னா தேவன் வந்து பெரிய இன்பங்களை வச்சிருக்கிறாரு. அது தெரியாதனால சிற்றின்பங்களை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சிக்கிக்கொள்றான். சிற்றின்பங்களை போய் அவன் மாட்டிக்கிறான். என்னத்தையாவது பண்ணி சந்தோஷத்தை அடையலாமா நம்ம பார்க்குறான். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த பாதிப்பு இருக்கு பாருங்க. வேற வேற விதத்தில் அந்த இதை நம்ம என்ன பண்ணுறோம், தேடுறோம். ஆனால் ஏன் அப்படி தேடுறோம்னா, அவர் நமக்கு இன்பங்களை அளிக்கிறாருங்கிறது தெரிய மாட்டுக்கு, அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னு தெரிய மாட்டுக்கு. அது தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாக கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, எல்லா நன்மையும் கொடுப்பார், அதையும் சம்பூர்ணமாக கொடுப்பார். தேவன் மாதிரி உங்க வாழ்க்கையை நிரப்பக்கூடியவர் ஒருவரும் இல்லை என்பது இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஐயோ, ஒரு நாள் நீங்க ஏங்கி இருப்பீங்க, இதெல்லாம் உடுத்த முடியுமான்ட்டு. ஆனா அதெல்லாம் உங்களை உடுத்தி காட்டுவாரு. இந்த மாதிரி ஒரு வீடுலாம் நம்ம வாங்க முடியுமான்னு யோசிப்பீங்க, வாங்க வைப்பாரு. இந்த மாதிரி வாகனங்கள்லாம் எனக்கு இருக்குமா நீங்க நினைப்பீங்க, வாங்க வைப்பாரு. இந்த மாதிரி உயரங்களுக்கெல்லாம் நான் வர முடியுமா நீங்க நினைப்பீங்க, அங்க உயர்த்தி வைப்பார். அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களை கொண்டு வந்து வைப்பதுதான் தேவனுடைய வேலையா இருக்குது பாரு. ஒரு நல்ல தகப்பன்ங்க அவர். வந்து கடவுள் கடவுள்னே நம்ம பேசி வேற மாதிரி யோசிச்சிட்டோம். ஹீ இஸ் a good father. எல்லாம் சொல்லுங்க, கடவுள் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். இயேசு வந்து அந்த வெளிப்பாட்டை தான் மக்களுக்கு கொடுக்குறாரு. அன்பான கடவுளே, நிறுத்துப்பா, இனிமே அந்த பிரேயரே வேண்டாம், நான் உனக்கு சொல்லித்தரேன். அவர் ஃபாதர் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய அப்பாவே அப்படி சொல்லி கொடுத்தார். எல்லாரும் முழிக்கிறாங்க, என்ன கடவுள் அப்பாங்காரு, இவர் அப்பான்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதுல கொஞ்சம் நியாயம் இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாருமே சொல்லுங்க அவர் உங்களுக்கு அப்பா அப்படின்ட்டு. நீங்க யோசித்து பாருங்க, கடவுள் உங்களுக்கு யாரா இருக்கிறாரா, ஃபாதர். எல்லாம் சொல்லுங்க, ஃபாதர். எப்படிப்பட்ட ஃபாதரு உங்க பாருங்களேன். நீ இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து எப்படி கரிசனையா இருக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க. அதுவும் நீங்க மாடல் வேர்ல்டில் நீங்க பார்த்தீங்கன்னா
என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கன்னு கொடுத்துருவாங்க. பசிக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே முன்னாடி அங்கே இருக்கும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாமே. அப்போ இயேசு வந்து இதைத்தான் சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள். நம்மளாம் யாரா? நல்லா தெரியுது பாருங்க இயேசுக்கு நம்மளை பற்றி. பொல்லாத ஆட்கள் நீங்கள். ஆனால் அவ்வளோ பொல்லாத ஆளாக நீங்கள் இருந்தாலும் பிள்ளைகள்னு வந்தால் என்ன பண்ணுறீங்க? விடவே மாட்டேங்கிங்களே. நல்ல நல்ல ஈவுகளை நல்ல நல்ல ஸ்கூலில் கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். காம்புலானையும் பீடியா சுவரையும் கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. என்னென்னலாம் கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி செய்வீங்கன்னா பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க ஒரு நீங்க ஒரு தகப்பன் தான். ஆனா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு செய்றீங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் விட ஒரு நல்ல அப்பா ஒருத்தர் இருக்கிறார். மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி தன்மைகள்லாம் எப்படி வந்து நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும் இந்த தன்மை. இதுதான் தேவனுடைய தன்மை. அது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குதுங்க. பரவாயில்ல, நமக்கு துணி வாங்குறோமோ இல்லை, பிள்ளைக்கு வாங்கிடுவோம். நீங்க ஒரு விதத்துல கடவுளை போலதான் அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. விளங்குதா? நிச்சயமா சொல்றேன் நான். இந்த மாதிரி உங்களை அறியாமலே இப்படிப்பட்ட ஒரு தன்மை உங்ககிட்ட எங்க இருந்து வருது? ஏன்னா தேவனாகிய பிதா அப்படிதான் இருக்கிறார். எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவனுடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மையாகத்தான் அது இருக்கிறது. பாருங்க, அவர் எப்படி நினைக்கிறாரு? நீ என்னை விட ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம் எப்போதுமே தன் பிள்ளைகள் வளர்வதையும் முன்னோக்கி போறதையும் பற்றி என்ன பண்ணுது? யோசிக்கிற உள்ளமாக இருக்கிறது. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, நான் வந்து ஒரு தகப்பனை போல உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறார். தோளில் நான் உங்களை என்ன பண்ணேன்? சுமந்து கொண்டு வந்தேன். தாய் மார்போடு அணைத்து கொள்ளுகிறாள். ஆனால் தகப்பனோ தன் பிள்ளைய தோல்ல என்ன பண்றானா? சுமக்கிறானா. ஆமென். இந்த திருவிழாக்கள்லாம் நடக்கும் இந்த கிராமங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எட்டி எட்டி பார்க்கணும். பையன் கடந்து தெரியவே தெரியாது. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குமா. அப்போ ஒன்றும் பெரிய மாடி வீடுகள்லாம் அவ்வளோவா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவார்? தலை மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க. தோலில் ஏறி உட்காந்து இப்படி என்ன பண்ணுவார்? பார்ப்பார். அப்பாவுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு. அவன் மேலே இருக்கிற பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? பார்த்துட்டு இருப்பான். அதுதான் தகப்பனுடைய உள்ளம். நான் பார்க்காத கூட நீ பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னை விட அதிகமாக பாருடா. நான் சொல்கிறேன், இவர் தான் தேவனாகிய பிதா. ஏசு என்ன சொன்னார் நினைக்கிறீங்க? என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வார்கள், அதை பார்க்கிலும் மேலானதை செய்வார்கள். இப்படி யாராவது பேசி கேட்டிருக்கீங்களா நீங்க? என்னடா குருவை மிஞ்சின சிஷியனா? குருவே சொல்லிட்டார் என்ன மிஞ்சிருன்ட்டார். இப்படி பேசி யார் கேட்டிருக்கீங்களா? எப்பா இவன் இயேசுவை விட சூப்பர்ப்பா அப்படிங்கிற அளவு நீங்க போயிட முடியுமா? அன்இமேஜினபிள். இதை பார்க்குறேன்னா அவருடைய எவ்வளோ மைண்ட்ஃபுல்லாக அவர் இருக்கிறார் பாருங்க. அவர் எவ்வளோ ஒரு லார்ஜ் ஹார்ட் அவருக்கு இருக்கு. எவ்வளோ விசாலமான சிந்தையும் இருதயமும் உள்ளவராக அவர் இருக்கிறாருங்கிறதான் பார்க்குறோம். நம்மளை விட யாராவது ஏதாவது பண்ணிட்டா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சில நேரம். கரெக்டா? உங்ககிட்ட படிக்கிற ஆள் பிள்ளைங்களே உங்களை விட நல்லா ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ். இப்போ சபையிலலாம் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? பாஸ்டரோட யாராவது நல்லா பண்ணிட்டாங்கன்னா பாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் தனி ஊழிய ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப பாட்டு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்த மாதிரி தெரியுது. எல்லாருக்குமே அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்கில் தான் அந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறோம். ஆனால் அவர் வந்து அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? நான் அப்படியே படைக்கலப்பா, ஒவ்வொன்றையும் உயர்த்திக்கிட்டே போகிற மாதிரி தான் நான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். நீங்கள் இருந்ததை விட உங்கள் சந்ததி இன்னும் நன்றாக இருப்பதை பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறார். எத்தனை பெற்றோர்களுக்கும் தாய்க்கும் அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கிறது. ஸோ தேவனாகிய பிதா வேற மாதிரி இல்லை. நாம் அனுபவிப்பதற்கு, எல்லாம் சொல்லுங்க, நான் அனுபவிப்பது. நல்லா அந்த வார்த்தையை அனுபவிச்சு சொல்லுங்களேன். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகள். அப்போ நான் என்ன, அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். என்னென்ன பிலாசபிலாம் இருக்குது பாருங்க. ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். அப்படி இங்கே போட்டிருக்குது, எந்த பைபிளில் போட்டிருக்குது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான்ட்டு? பைபிள் ஏதாவது போட்டிருக்குதுங்களா? அப்படி ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். அப்படி இல்லை. அங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை. நியாயமா ஒரு மனுஷன் என்னென்னலாம் அனுபவிக்கணும் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன் அப்படிங்கிற. ஆமென். வீடு, ஆஸ்தி, மக்கள், செல்வங்கள், நிம்மதி, வாழ்க்கையின் சகல காரியங்களை எதுக்கு கொடுக்குறாரா? அனுபவிக்கிறதுக்காக கொடுக்குறாராம். ஏதோ வயிற்ற நிரப்பிக்கோ, அதுதான் அதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டான மேட்ரு என்னன்னா அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தேவன் தேவைக்கு கொடுக்கல, தேவன் தேவைக்கு அதிகமாக கொடுக்குறாரு. என்ஜாய் பண்ற அளவு கொடுக்குறாரு. சிலர் சொல்லுவாங்க தேவன் அத்தியாவசியமானதை கொடுப்பார். ரேஷன் கடையை நடத்துறாரு, ஆனால் ஆடம்பரமான காரியங்களை அவரே பண்ண மாட்டாரு. அந்த தேவனை பைபிள் பேசவே இல்லைங்க. பைபிள்ல இருந்து எனக்கு காட்டுங்க அவர் அப்படி அந்த மாதிரி தேவனைய பைபிள்ல சொல்லிருக்குது. எங்க சொல்லிருக்குது? திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுங்கிறாங்க, டம்ளர்ல உள்ளகான்னு கொடுப்பாங்க. அவர் எப்பா இந்த தண்ணி டேங்க்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்காரு. இந்த 2-3 காமிக்கணும். ஒவ்வொன்றும் 900 லிட்டர் பிடிக்குமா, 900 லிட்டர் பிடிக்குமா, அவ்வளோ பெருசு பெருசு டேங்க். ஸோ ஜூஸ் ஒரு டம்ளர்ல கொடுக்குற ஜூஸுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா டேங்க் ஃபுல்லா ஜூஸா நிரப்பிடுறாரு. பருகுங்கள். இயேசு தம் முதலாம் அற்புதத்தை செய்து தம் மகிமையை, அப்படின்னா என்ன, கடவுள் யாருங்கிறத முதல்ல அவருக்கு காட்டுறாரு. God is a God of overflow. தேவைக்கும் அதிகமாய் கொடுக்கிற ஒரு தேவன், எல் ஷடாயின் தேவனாக இருக்கிறார். இந்த வெளிப்பாடு தான் இயேசு தரார். பண்ண முதல் மிரக்கலே அதுதான். நீ யோசித்து பாருங்களேன், குறைவு தான் மனித வாழ்க்கையின் காரியமா இருக்கும்னா இயேசுக்கு அது அற்புதமான சான்ஸ். குறைவுபட்டிருக்கான், அதாங்க வாழ்க்கை. அருமையான தனது முதல் பிரசங்கத்தை செய்து அருமையா என்ன பண்ணியிருந்திருக்கலாம், முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த குறைவை அவர் பயன்படுத்தி, இது அல்ல வாழ்க்கை, உன் குறைவிலே அவரது மகிமை வெளிப்படும். நீ எங்கெல்லாம் குறைவு பட்டிருக்கியோ அங்கெல்லாம் ஒரு மகிமை வெளிப்படும். நீ நினைக்கிறத விட அதிகமா அது வெளிப்படும் என்று தம் முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். He revealed his glory. அவன் பார்க்கறான், என்னடா அப்படி ஒரு திராட்சை ரசத்தை குடிச்சதும் இல்லை. அதாவது தேவன் தர்ற லைஃப் எப்படி தெரியுமா, அளவிலையும் கூட தரத்திலையும் கூட. புரிஞ்சான்னு தெரியல, எல்லாம் சொல்லுங்க. அளவிலையும் கூட தரத்திலையும் கூட. அதாவது நிறைய கொடுத்தாரு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, கை நிறைய அது இருந்து என்னத்துக்கு அப்படிம்பாங்க. கை நிறைய அது இருந்து என்னத்துக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வெறும் குவான்டிட்டி பேஸ்ல இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல அதாவது எண்ணிக்கை விகிதாச்சத்துல போயிடுச்சுன்னா நிறைய பண்ணிடுவாங்க. ஆனா எப்படி இருக்காது, சோயாவே இருக்காது. அங்க போனா இம்புட்டு சோறு கொடுப்பாங்க, ஆனா திங்க முடியாது. ஆனா இங்க இவ்வளவுதான் கொடுப்பாங்க, ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவன் ரெண்டுமா இருக்கிறாரு. அளவுலையும் கூட குடிச்சு பார்த்தா, சார் இப்படி ஒரு ரசத்தை குடிச்சதே இல்லை, எங்க வாங்கின சரக்கு அப்படிங்க. புரியல, நீங்க திராட்சை ரசம்னு என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு சூப்பர் சரக்கை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. இட்ஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் ஹெவன், மேட் இன் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்திலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒன்று. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை தேவன். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, உனக்கு என்ன புரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க கலாச்சாரத்திலே உங்க கலாச்சார வழியிலேயே உங்க கூட அவர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். நம்மளாம் ஒத்துக்கவே மாட்டோம். என்னது இது முதலாம், இது தேவகுமாரன் பண்ண அற்புதமா? முதலாம் அற்புதம் என்னையா இதா? எல்லாம் குடிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, எல்லாருமே கடைசியில தான் சரி, முதல்ல நல்லதா கொடுப்பாங்க, கடைசியில மோசமா கொடுத்துருவாங்க. தண்ணி கலக்கிற பழக்கம் எல்லா ஊர்லயும் இருக்குது பாருங்க. ஊருக்கு அப்படித்தான் இருந்திருக்கு. காணா ஊரும் அப்படித்தான் இருந்திருக்கு. காணா ஊரின் கலாச்சாரம். கடைசியில் போனால் கலந்துடுறாங்க. பருப்பு ரசமும் மிக்ஸ் ஆயிடுது. மிக்ஸ் ஆகி தான் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீரோ நல்ல ரசத்தை இது வரைக்கும் வச்சுருந்தீரு அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா,
வாழ்க்கை போக போக ஒஸ்ட் ஆகுது அப்படிங்கிற தத்துவத்தையே மாத்துறாரு. இயேசுவோடு இருந்தா போக போக சுவையுள்ளதாக மாறும், போக போக நல்லதா மாறும், இன்பகரமாக மாறும். அதுக்கு தாங்க அவர் வந்தார். அந்த இன்பத்தை அவன் இழந்து போனான். அந்த இன்பத்தை மிக்ஸ் பண்றதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் அந்த இன்பமாக இருக்கிறார். சொல்றாங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா சொல்றாங்க அது வந்து ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், அதோட முடிஞ்சு போச்சு. ஃப்ளைட் வந்து அப்புறம் இறங்கிடும் தரையில, அவ்வளோதாங்க அப்படிங்கிறாங்க. கிடையாது. தேவன் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அந்த அந்த எந்த பகுதிகள் சந்தோஷம் இல்லாததா இருக்குதோ அதை சந்தோஷமானதா மாத்துறாரு. ஒரு தண்ணி எடுத்து குடிச்சு பார்க்குறாங்க இஸ்ரவேலர்கள் அந்த வனாந்திர பயணத்துல, கசக்கு அப்படிங்க. குடிச்சிட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க? கசக்கு அப்படின்ட்டு. உடனே மோசே வந்து என்ன சொல்றாரு, அந்த கொப்பை வெட்டி என்ன பண்ணிருங்க, அதுல போடுங்க. அந்த மரத்தினுடைய கிளையை வெட்டி அதுல போட்டுட்டு இப்போ அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குதான்? மதுரமா இருக்குதான். நான் சொல்றேன் கிறிஸ்துவின் செயல்களும் கல்வாரியையும் தான் அது காட்டுகிறது. என்ன சொல்லுது? உன் வாழ்க்கை எடுத்து பார்க்க கசப்பு. அதனாலதான் தத்துவம் நிறைய பேர் எழுதிட்டாங்க, வாழ்க்கை ஒரு கசப்பானது, வாழ்க்கை ரொம்ப மோசங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அது எப்படி இருக்கு? கசப்பா தான் இருந்தது. அவங்க சொன்னது அவங்க அனுபவத்துல அது உண்மை. ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான், வாழ்க்கையே ஒரு மாயை, வாழ்க்கை அப்படி இப்படி இப்படின்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க டேஸ்ட் பண்ணதை சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு மரம் வெட்டப்பட்டிருக்கிறது, ஒருவர் உங்களுக்காக வந்தார், ஒருவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், அவரை கலந்தீர்கள் என்றால் அந்த கசப்பு இன்பமானதாக மதுரமானதாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். We need divine mix in our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த தெய்வீக கலவை இல்லாததுனால தான் கசப்புக்குள்ளாகவே நாம் இருக்கிறோம். தெய்வீக கலவை நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது மாறா மதுரமாக மாறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கசப்புகள் இனிப்புகளாக மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் கசப்புகள் இனிப்புகளாக மாறும். தண்ணியை குடிச்சிங்கன்னா ஒரு சுவையும் இருக்கிறது இல்லை இல்லையா? ஆனா அந்த தண்ணியை தான் ரசமா மாத்திட்டார். கலர்ஃபுல்லா, ஸ்வீட்ஃபுல்லா, என்ஜாய் பண்ற ஒரு மேட்டரான பண்ணிட்டாரு, மாத்திட்டார் பாருங்க. எஸ் எஸ். குறைவுபட்டது அப்படின்னு உடனே ஆமா வாழ்க்கை அப்படித்தானே இருக்கும், அது திருமணத்துல கட்டாயமா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஏசு அழகா சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓ அவளுக்கு தான் போல, ஏசுவே சொல்லிட்டாரு, என்ன பெரிய உண்மைங்க அப்படின்னு நம்மளும் தத்துவத்தை என்ன பண்ணியிருந்துருக்கலாம், பிடிச்சிருந்துருக்கலாம். அவர் சொல்லிட்டாரு கிடையவே கிடையாதுப்பா, இது கடவுள் உங்களுக்காக வச்சதே கிடையாது. என்ன பண்றாரு? இனிமையானதாக ஒன்றை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அனுபவிக்க விரும்புகிறார். எந்த மாதிரி பாருங்க, தேவைக்கு ஏதோ சரி காமிட்டா எத்தனை கிளாஸ் கம்மி, எத்தனை கிளாஸ் தேவை ரசம், 6 கிளாஸ் கம்மியா இருக்கா, சரி சரி ஓகே ஓகே சரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, 6 கிளாஸ் மட்டும் வருவதாக அப்படின்னு கொடுக்கல பாருங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவன்னாலே அன்லிமிட்டட் தான். God means unlimited. Unlimited. There is no limit. அவர்கிட்ட வரம்பே கிடையாது, வரம்பே கிடையாது, வரம்பே இல்லாம இருக்கு. பாத்திரத்துல வந்து எண்ணெயை வார்க்கும்படியா தீர்க்கதரிசி சொல்லுகிறா. அவ வீட்டில் போய் நிறைய பேர்ட்ட பாத்திரத்தை வாங்கி என்ன பண்றா, இருக்கிற எண்ணெயை ஊத்திட்டே இருக்கா. கடைசியில அந்த பையன் சொல்றான், பாத்திரம் காலி ஆயிடுச்சு. பாத்திரம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் நிக்குது. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்குது. வாழ்க்கை நிரம்புற வரைக்கும் அவருடைய சப்ளை நிக்கவே நிக்காது, வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும். அன்லிமிட்டட். எல்லாம் சொல்லுங்க, அன்லிமிட்டட். மெகா மார்ட் அன்லிமிட்டட்லாம் மற்றவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து லிமிட்டட். அண்டனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், இப்படியே பேசுறோம் பாருங்க. இது ஆண்டவர்கிட்ட இல்லை. ஆண்டவர் வந்து என்ஜாய், அதாவது அத்தியாவசியத்தின் தேவன் அல்ல, ஆடம்பரத்தின் தேவன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல? எல்லாம் சொல்லுங்க, ஆடம்பரமான ஆண்டவருங்க. ஆமா ஆமா, கட்டாயமா கட்டாயமா கட்டாயமா. அத்தியாவசியத்துல வந்து ரேஷன் கடை நடத்தல அவரு. 2 கிலோ சீனி, அதுவும் அளந்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ தான் இருக்கும். காக்கா கிலோ எங்கெங்க போச்சுன்னே தெரியாது. மண்ணெண்ணெய் அதை வாங்கிட்டு வர்ற வழியில அடுத்த மாசம் தானே ப்ரோக்ராமு, நம்ம கொட்டி அங்க கொட்டி ஒண்ணுமே.
கிருஷ்ண ஆயில் தான் அப்படி, கிறிஸ்துவின் ஆயில் அப்படி இல்லை. எல்லாம் சொல்லுங்க, காட் ஆஃப் அன்லிமிட்டட். நீங்க தேவனை முதல்ல இப்படி பாருங்க, அவர் எப்படி இப்படிதான் இருக்கிறாரு. நம்ம இங்க 5க்கும் 10க்கும் ஒண்ணும் இல்லாததுக்கும் கரைஞ்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படி பாருங்க, அவரை பாருங்க, அன்லிமிட்டடா இருக்கு அவர்கிட்ட, லிமிட்லெஸ். அத்தியாவசியமானதல்ல, ஆடம்பரமா கொடுக்குறாரு. வலை கிழியத்தக்கதாய் படவு நிரம்பத்தக்கதா. ஏங்க அப்படி கொடுத்தாரு? ஏங்க அப்படி கொடுத்தாரு? ஏன் அப்படி கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க? பாத்திரம் நிரம்பி, ஏன் நிரம்பினோடனே நல்லி நுப்பாடிட வேண்டியதானே? சிந்தட்டும், அதை 4 பேர் பிடிக்கட்டும் அப்படிங்கிறார். வாண்டது போட்டும் பாங்கிறார். எங்கேயுமே தேவன் இவ்வளவு தாங்க, ஏதோ வச்சு இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட மாட்டியா, இப்படிலாம் அவர் பேசுறதே கிடையாது. கொஞ்சத்தை ஹேண்டில் பண்றது வேற, அது வேறங்க, அது வேற. இவ்வளவு தான் இருக்கு, ஓகே, இதை வச்சு இப்போ நம்ம ஒன்று பண்ணணும், அது வேற. ஆனா இதிலே தான் வாழணுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பவுல் சொல்றாரு, தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சம்பூரணத்தின் தேவன். நல்லா சொல்லுங்க, சம்பூரணத்தின் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தகப்பன் சம்பூரணத்தின் தகப்பனா இருக்கிறார், ஏராளத்தின் தேவனா இருக்கிறார், தாராளத்தின் தேவனா இருக்கிறார், வரம்புக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறார். ஆமென். எஸ் எஸ் எஸ். எல் ஷடாய் அப்படின்னா அநேக மார்பகங்களை உடைய தேவன் என்று அர்த்தம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, சகலவித நன்மைகள். எல்லாம் சொல்லுங்க, சகலவித நன்மைகள். நிறைய பேர் பாருங்க, ஒரு நன்மை கூட பார்க்காம இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அவரை பாருங்க, அவர் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரை நீங்கள் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது, அவருக்கு நேராக உங்க உள்ளங்களை திருப்பும் போது, நான் சொல்றேன், எல்லா நன்மையும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அங்கிருந்து வருதுங்க உங்களுக்கு நன்மைகள். இப்படி வாழ ஆரம்பிக்கணும். அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு அவங்க அதை கொடுக்கலையே, இவங்க எனக்கு இதை செய்யலையே, எங்க மாமனார் வீட்டில் எனக்கு ஒழுங்கா பண்ணலையே, எங்க அப்பா எனக்கு ஒழுங்கா பண்ணலையே, எங்க அம்மா எனக்கு ஒழுங்கா செய்யலையே, இதெல்லாம் விடுங்க. பாவம், அவங்க என்ன உங்களுக்கு பெருசா செஞ்சிட முடியும்? அவங்ககிட்ட என்ன இருந்ததோ அதுதான் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், யாரும் செய்ய முடியாத அளவிற்கு அவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். இவங்க ஐஸ்வர்யத்திலிருந்து பண்ணுவாங்க, அவர் ஐஸ்வர்யத்திலிருந்து பண்ணுவார். Hallelujah. My God shall supply all your needs according to his richness and glory. Amen. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து பண்ணுவார். எஸ், அவர் எனக்கு பண்ணுவார். அது வரம்பே இல்லாம இருக்கு, அன்லிமிட்டடா இருக்குது பாருங்க. அப்போ தேவனை நான் இப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கையே எனக்கு நம்பிக்கையா இருக்கும். இன்னொரு மனுஷனை குறித்து பொறாமப்பட்டுக்கிட்டு இன்னொரு ஆளை குறித்து நான் கரிச்சு கொட்டிக்கிட்டு நான் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன உள்ள இளைப்பாறுதலா இருக்கும். ஆபிரகாமுடைய சகோதரன் ஆபிரகாம் கிட்ட ஃபைட் பண்றான். என்ன ஃபைட் பண்றான்னா, இந்த இடம்லாம் எனக்கு கொடுத்துருங்க. ஆபிரகாம் சொல்றான், எஸ், உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. எப்படி அப்படி சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஆபிரகாம் இழிச்சவன் நீங்க நினைக்கிறீங்களா? அவன் மகா ஞானி. அப்படியா? நீ ஆசீர்வாதம் இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஆசீர்வாதம் என் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூட இருக்கு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த புறம் போனா இந்த புறம் போ, இந்த புறம் போனா இந்த புறம் போ, நீ எந்த புறத்தை விட்டு வைக்கிறியோ அந்த புறத்துக்கு நான் போறேன். ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? பைபிள் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன், விட்டு கொடுப்பவன் யார் அப்படின்னு ஒரு மெசேஜ் பேசியிருக்கேன், நீங்க கேளுங்க. அதுல என்ன பாக்குறீங்கன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு போன உடனே தலைவர் இறங்குறாரு, அவர் அங்க என்ட்ரு ஆகுறாரு. அவர் என்ட்ரா என்ன பேசுறா தெரியுமா? வாவ், என்ன தாட்பா, என்ன மாதிரியே யோசிக்கிற. அவர் சொல்றாரு, கிழக்க மேற்க தெற்க வடக்க எல்லா திசையும் பாரு, உன் கண் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, உன் கால் மிதிக்கிற இந்த இடத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் இது சில்லற புத்தியிலிருந்து வெளியில வர்றது, ஒண்ணுமில்லாததுக்காக போராடி. அதனாலதான் பாருங்க, உங்களுடைய கிவிங் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொடுப்பதும்
விட்டு கொடுப்பதும். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பதும் விட்டு கொடுப்பதும். ஏதோ காணிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை, விட்டு கொடுக்கறதும் எதை காட்டுது தெரியுமா? உங்க மைண்ட் எவ்வளோ ப்ராஸ்பரா இருக்குதுங்கிறத காட்டுது. உங்க உள்ளத்துல நீங்க தேவனை எவ்வளவு அறிஞ்சிருக்கீங்கிறத காட்டுது. இது இல்லைங்க என்னமோ ஒன்று போயிட்டா வாழ்க்கையே போயிட்டா, கிடையவே கிடையாது. திரும்பும் திசையெல்லாம் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். ஏதோ ஒரு ஊற்ற மூடிட்டீங்கன்னா வாழ்க்கையே மூடிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. எனக்காக ரெகபோத்தை அவர் கட்டளையிடுவார். தேசத்திலே நான் பழுகும்படி, நான் பெருகும்படி அவர் எனக்கு வழிகளை உண்டாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். இல்லைங்க இந்த இது போயிட்டுனா முதல்ல அப்படி யோசிக்க. வாழ்க்கைய ஒரு சம்பவத்துக்குள்ளேயோ, ஒரு இடத்துக்குள்ளேயோ, ஒரு வேலைக்குள்ளேயோ, ஏதோ ஒண்ணுக்குள்ளேயோ இருக்கிறதா நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை அவருடைய கரத்துல பத்திரமா இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க. தாவீது சொல்றான், என் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. மை ஃபியூச்சர், எனது எதிர்காலங்கள் எல்லாம் உங்ககிட்ட பத்திரமா இருக்கு. அதை யாரும் கெடுக்க முடியாது. பழைய காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மந்திரவாதியுடைய உயிர் வந்து கிளிக்குள்ள இருந்துச்சான். 7 மலை 7 கடல் தாண்டி இவரை போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா சாக மாட்டார். இவர் தலையை வெட்டினீங்கன்னா தலை என்ன பண்ணிடும், மறுபடியும் ஒட்டிடும். இந்த உயிர் எங்கே இருக்கான்? கிளிக்குள்ளே இருக்குதான். அப்புறம் 7 மலை 7 கடை தாண்டி அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த கிளி என்ன பண்ணுவான், அது திருக்கணுன்னே மந்திரவாதி இப்படி திரிக்கிறாரு. இப்படி ஒரு கதை, அம்புலி மாமா கதை இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் அது கதை தான், ஆனால் உங்களுக்கு அது நிஜம். ஏன்னா உங்கள் ஜீவன் கிளிக்குள்ள அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பைபிள் சொல்றத சொல்றேன். உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் மறைந்திருக்கிறதா. அப்ப யார் அதை கெடுக்க முடியும், யார் அதை தொட முடியும்? Fear not, fear not, fear not. அவர் சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யமே உனக்கு தான். எப்படி பேசுறாரு பாருங்க, பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். அவர் உனக்காக சேர்றதை யாரும் தடுக்க முடியாதுங்க. வெளியில எங்க ஒரு கடைக்கு போயிருக்கேன், அவங்க போர்டில் எழுதி போட்டிருக்காங்க, இறைவன் கொடுக்கதை யாரும் தடுக்க முடியாது, அவன் தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாது. வெளியிலேயே கொஞ்சம் பேர் தத்துவ ஞானிகள்லாம் தெரியுறாங்க பாருங்க, அவன் எழுதி போட்டிருக்காங்க. எவ்வளோ அவங்க கூட ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. நான் சொல்றேன், தேவன் கர்த்தர் எனக்காக செய்யணும்னு ஒன்று வச்சிருக்காருன்னா அதை யாருமே தடுக்க முடியாது. ஒருவனும் தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. உங்க லக்கை நீங்க என்ன பண்ணுவீங்க, அடைவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சம்பூரணத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறது. ஆமென். நான் அதை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேங்க. என் வாழ்க்கையில் அதை நான் பார்க்குறேன். சில பொருட்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து நல்லா முதல்ல வேலை பார்த்த உடனே வாட்ச் வாங்கி போட்டேன். ஏன்னா தெரியுமா, 10 வருஷ கனவு. வாட்ச் கட்டணுங்கிறது 10 வருஷ கனவு. வாட்ச் போட்டோம் அப்படின்ட்டு அடுத்தால மாசம் சேர்த்து ஒரு மோதிரம் வாங்குறது. ஏன்னா அது ரொம்ப வருஷ கனவு. ஒரு ரிங் போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் நான் யோசிக்கிறேன், நான் ஐயோ இந்த வருஷத்தில் மட்டும் எத்தனையோ மோதிரத்தை நான் சிலருக்கு கலட்டி கொடுத்துருக்குறேன். நான் போட்டேங்கிறது இல்லை, நானே பர்த்டே திருமண நாள்னா வேற அதை விட என்ன கொடுக்கறது, ஒன்னே கழட்டி கொடுத்துறது கிஃப்டா. போன வாரம் ஒரு வைர மோதிரம் வாங்கினேன் நான். இதை ஒரு பாஸ்டர் சொல்றது எவ்வளவு தைரியம் வேணும் அது தெரியுமா? ஓஹோ, வைர மோதிரம்லாம் வாங்குறார, இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா ஜனங்க உங்களுக்கு காணிக்கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க காணிக்கெல்லாம் பத்திரமா இருக்கு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை அவர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். பயம், ஊழியக்காரங்களுக்கும் பயம், மக்களுக்கும் பயம். நான் வந்து ஐஸ்வரியத்தை பேசுறதுக்கு வரல, ஐஸ்வரியத்தை காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். ஆமென். I will show you. இந்த ஊர்ல ரொம்ப பெரிய வீடு கட்டுவேன், நீங்க அதை பார்ப்பீங்க. நான் அந்த மாதிரி வரலாற படிக்கிறேன், அந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்குறேன். ஜான் ஜி லேக், அவர் வந்து ஆப்பிரிக்காவில் ஊழியத்துக்காக தேவன் அவரை அழைத்தார்.
ஆப்பிரிக்கா பட்டணத்தில் போய் ஒரு ஊழியம் செய்கிறதுக்காக போனார். ரொம்ப அற்புதங்கள், சுகங்கள் எல்லாம் அவர் மூலமாக நடந்தது. அப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அமெரிக்கா விட்டுட்டு போயிட்டீங்க, ரொம்ப கஷ்டம், ஆப்பிரிக்காவில் என்னங்க இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஜான் ஜிலேக் ஒன்று சொன்னாராம், தேவன் என்னை ஒரு காரியத்துக்காக அழைப்பார்னா நான் அங்கே போய் ராஜா மாதிரி தான் வாழ்வேன் அப்படின்னாராம். லிட்ரலாக போய் அந்த சரித்திரத்தை பார்த்தா ஆப்பிரிக்காவில் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கிறார், அரண்மனையில் வாழ்ந்த மாதிரி அவர் வாழ்ந்துருக்கிறார். நம்ம நினச்சிட்டோம் அது கத்தருக்காக மிஷினரியாக, ஆனால் எல்லாமே கஷ்டம். அதாவது நம்ம கத்தரை நம்புகிறோமோ இல்லையோ கஷ்டத்தை நம்புகிறோம். ஹலோ, ஊழியக்காரங்கிட்ட பேசின உடனே முதல் வார்த்தை என்ன வருது? ஒருத்தர் பாருங்க, நான் வந்து சென்னைக்கு போயிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. ஜஸ்ட்டு ஒரு டிரைவ், ஒருத்தர் வந்து என்னை டிரைவ் பண்ணி கூட்டி போயிட்டுருக்காரு. அவர், நீங்கள் பாஸ்டரா ஊழியம் செய்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட கேட்டவுடனே, திருநெல்வேலியிலலாம் 2-3 சர்ச்சை வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்களாமே. எனக்கே தெரில எங்கே எந்த சர்ச்சு பண்ணாங்கன்னே தெரில. அதாவது மைண்டு பூரா இதில் தான் இருக்குது, ஏதோ கஷ்டம். நான் சொன்னேன், பாஜக ஆட்சியில் நம்ம சபை அருமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நாம் எதை நம்புகிறோமோ அதான் நடக்குது. அவன் எதை நம்புறான்னா கஷ்டப்பட்டு தானே ஆகும். ராம ஆண்டான ராவண ஆண்டான நம்ம கஷ்டம் படுறது தான் அவன் நம்புறான். ஏன்னா கஷ்டம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறத அவன் ஆழமா நம்புறான். நான் சொல்றேன், களிப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, மேன்மை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, பெருக்கம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நெருக்கத்திலும் பெருக்கத்தை கொடுக்கிற தேவனை தான் இந்த வேதாகமம் சொல்லுது. நீங்க எப்படி பைபிள் எப்படி சொல்லுது? அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்களாம். யாராவது வந்து கையை வைங்க, அப்போ இன்னும் பெரிய ஆளாயிருவேன் அப்படி சொல்ற மாதிரி இருக்குது பாருங்க. எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள், ஐயோ இது ஒடுங்கி போற வித்தே கிடையாது, இது பரவி போகிற வித்து, இது பெருகுகிற வித்து, இது எல்லாத்தையும் அடிச்சு மேல வருகிற வித்தை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட தேவரகமான வித்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சம்பூரணத்தின் தேவன் நான் அனுபவிக்க எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவனை நீங்க தியானிச்சீங்கன்னா வாழ்க்கையில நீங்க கவலையா இருக்க மாட்டீங்க. இந்த தேவனை நீங்க தியானிச்சீங்கன்னா வாழ்க்கையில குறைவுகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க. இந்த தேவனை நீங்க தியானிச்சீங்கன்னா ஏதோ வாழ்வோன்னு வாழ மாட்டீங்க, பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. எஸ் 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 எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறார், ஏராளமாய் கொடுக்கிறார், தாராளமாய் கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்கலாம் இந்த காலையில். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். எஸ் எஸ் தேவனை கனம் பண்ணும்படி நாம் கொடுப்போம். சிம்பிள். கொடுத்தல் நம் இருதயத்தை வெளியே கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் கொடுப்பது தேவனுடைய தேவையை சந்திக்கவோ சபையின் தேவையை சந்திக்கவோ அல்ல. தேவையை அடிப்படையாக கொண்டு கொடுப்பதை தேவன் வைக்கவில்லை. மறுபடியும் சொல்றேன், தேவையை அடிப்படையாக கொண்டு கொடுப்பதை தேவன் வைக்கவில்லை. கொடுப்பதின் மூலம் உங்கள் இருதயத்தை சரிப்படுத்த அவர் விரும்புகிறார். So giving வந்து it's shaping your heart. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கிரீடு, உங்ககிட்ட இருக்கிற பயம், இதெல்லாம் உடைக்கிறதுனா இந்த கிவிங் தான். ஸோ கொடுப்பதின் மூலம் தேவனை நாம எப்படி பார்க்குறோங்கிறத நம்ம என்ன பண்றோம், சொல்றோம். அவர் ஏராளத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் எது கூப்பிடுறாருன்னா என்ன மாதிரியே இருடா அப்படிங்கிற, கஞ்ச பிசினாரியா இருக்காத, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும், அப்படி வாழ் அப்படிங்கிற. கடவுளை பத்திய வார்த்தை அல்ல, கடவுளை நம்புறவனை பத்திய வார்த்தை. எப்படி சொல்றாரு? வாரி இறைத்தான். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைக்கும். இந்த கை வாரி இறைக்கும். கொடுக்கும் போதே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கொடுங்க. ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க. இல்ல தேவைக்காக நீங்க கொடுக்க கூடாது. வார்த்தையை கனம் பண்ணி, தேவனை கனம் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லுங்க. அது நீங்க கேட்கவே மாட்டீங்க, ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த சபைக்கு போய் ஏதாவது அப்படி அந்த அது வந்து ஒரு ராங் ஆட்டிடியூட்ஸ், இட்ஸ் நாட் ரைட் ஆட்டிடியூட்ஸ். ஒருத்தர் சொல்றாரு, அவரு நல்லா இருக்காரு, யாராவது கஷ்டப்படுற ஆளுக்காக கொடுங்க. நீங்க கஷ்டப்பட்ட நபரையே பார்த்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கஷ்டத்தை தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்றீங்க, செழிப்பை அட்ராக்ட் நீங்க பண்ணல. அது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அங்க வேலை செய்யுது. அப்படி இறக்கப்படுறது கிடையாது, கனம் பண்ணுது. எல்லாம் சொல்லுங்க, கனம். ஹானர் த வேர்ட்.
நோக்கி வந்த அந்த வார்த்தையை கனம் பண்ணும்படியாக கொடுக்குறீங்க. நான் சொல்றேன், ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், பெரிய உங்களுக்கு செழிப்பை கொடுப்பார். அந்த செழிப்பே உங்களை மாத்துங்க. புரியல நிறைய பேருக்கு. தேவன் உங்களுக்கு தர்ற நன்மையே உங்களை மாற்றும், நன்மையே உங்களை திருத்துங்கிற. நான் பார்க்கும்போது சார் அவர் எவ்வளவு தாராளமா இருக்கிறாரு, நமக்கு ஏன் இவ்வளவு சின்ன புத்தி இருக்கு? நான் நம்புறேன் இன்னும் சில பேருக்குலாம் நல்ல கார்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். சில பேருக்கு வீடுலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்ப சின்ன சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நாளைக்கு பெரிய பெரிய லெவல்ல ஸ்டார்ட். வெளியில் உள்ளவனுக்கு கூட பாருங்க என்ன மாதிரி எண்ணம், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம். அவனுடைய சிந்தனையில் என்ன பாருங்க, உழைப்பதே கொடுப்பதுக்குன்னு யோசிக்கிறான். வர வாரங்கள்லாம் அவங்களுக்கு காட்ட போறேன். ஏன் சமூகம் நல்லா இருக்கு, சபை ஏன் இவ்வளவு டவுனா இருக்குன்னா, சம்டைம் நம்மளை விட உயர்ந்த கருத்துக்கள் அவங்க கிட்ட இருக்கு. சபைன்னு சபை பெருசாயிடாது, புத்தி பெருசானாதான் சபை பெருசாகும். நான் வந்து கிறிஸ்தவன் ஆயிட்டேன் உடனே நீங்க பெரிய ஆள் ஆயிட மாட்டீங்க. உங்க புத்தியில பெரிய ஆள் ஆகும். உங்க எண்ணங்கள் மாறாமல் உங்க வாழ்க்கை மாறாது. பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எஸ் சொல்லுங்க, என்னுடைய கைகள் வாரி இறைக்கும். ஆமென். நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த கை வந்து ஏந்திர கையா இருக்காரு, இந்த கை கொடுக்கிற கையா இருக்கு. நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் செழிப்பீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் செல்வந்தராவீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் உயர்வீங்க. எத்தனை பாத்திரம் வச்சாலும் அத்தனை பாத்திரமும் நிரப்பப்பட்டதுன்னா, எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேரையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற அளவிற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படி எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லா பாத்திரமும் நிரம்பிச்சுன்னு என் பைபிள்ல இருக்குதுங்க. அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்பது என் வேதத்தில் இருக்குதுங்க. புறப்பட்ட எல்லா இஸ்ரவேலும் பொன்னோடும் வெள்ளியோடும் போனார்கள் என்கிறது தேவனுடைய வார்த்தை இருக்குதுங்க. தேவன் உங்களை செழிக்க வைப்பார். தரித்திரமா இருக்க மாட்டீங்க, குறைவில் இருக்க மாட்டீங்க. கர்த்தரை கரெக்டா பாருங்க, வாழ்க்கை கரெக்டா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை சம்பூரணமா எனக்கு கொடுக்கிறார். சம்பூரணத்தின் தேவனை நான் ஆராதிக்கிறேன், நான் நம்புகிறேன். அவர் எனக்கு கொடுத்த சிறந்தவைகளை கொண்டு அவரையும் அவரது வார்த்தைகளையும் நான் கனம் பண்ணும்படியாக நான் கொடுக்கிறேன். கொடுக்கிற நான் பெருகுவேன், ஓ பெருகுவேன், முன்னேறுவேன், என் களஞ்சங்கள் நிரம்பும். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் கொடுக்கலாம். ஆமென். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், இந்த வாரங்கள் சம்பூரணத்தின் வாரங்களாக உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. சகல இன்பங்களும் உங்களை தேடி வரும். தேவனே உங்க பட்சமா இருக்கிறாருங்க. நீங்க எப்படி குறைவில் இருப்பீங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நீங்கள் பழுகுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், ஆண்டு கொள்வீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாராவது பிறந்த